ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பைத்தியக்காரத்தனமாக இருந்தோம், சைவர்களாக இருந்தோம், அசைவம் சாப்பிடல, போராட்டத்துக்கு பயந்து இருந்தோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாகரிகத்தை கொண்டிருந்த மக்கள் போராடுற தைரியம் இல்லாத போனது காரணத்தினால ஆரியர்களோட வருகை வந்து நம்மளெல்லாம் துரத்திட்டாங்க. களப்பிரராட்சியை வந்து ஏன் கேவலம் சொல்கிறாங்க தெரியுங்களா? அந்த நேரத்தில் தான் சங்க 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 காலம், அது கடைச்சங்க காலம் அப்போ தான் இருந்தது. அப்போ தான் பௌத்த சமண இலக்கியங்கள் வந்தது. அதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி ஒழிச்சு கட்ட புண்ணியத்தை கட்டி கொண்டவன் திருஞான சம்பந்தம் என்கிற ஒரு பார்ப்பனன். நம்முடைய அற்புதமான தமிழ் நூல்கள், அறிவியல் நூல்கள், ஓலைச்சுவடிகள்லாம் அனல்வாதம் புனல்வாதங்கிற பேரில் போட்டு தண்ணியில் முழுகடிச்சு இது பண்ணால் நெருப்பில் போட்டு கொளுத்தலாம். அதை விட கேவலமாக ஒருத்தி இருந்தா ஆண்டாள் ஒருத்தி. தீக்குறளை சென்று ஓதோங்கிறார். குறள் படிக்கிறது கெடுதல்றாங்க. திருப்பாவையில் 2வது பாட்டு அதுதான். இப்படியெல்லாம் தமிழை ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் நாம தான் அதையெல்லாம் தாண்டி 1300 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவன் போன்றவர்கள் மிக மிக முக்கியம், மிக 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 முக்கியம். எல்லா இடத்திலையுமே நம்ம அழிப்பதற்கு எத்தனை வகையான விஷயம் இது உண்டோ அத்தனையும் நடந்து. இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு புத்தகம் வச்சு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன இப்போ ஏன் திருப்பரங்குன்றத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கிறது என்னுடைய பையனை சொல்லியிருக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் வந்து தெய்வானைங்கிற மேல் ஜாதிக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இடம் அது. அதனாலதான் அந்த திருப்பரங்குன்றத்தை இவன் கேட்கிறான். பக்கத்திலே 10வது கிலோமீட்டர்ல வள்ளிங்கிற ஒரு பட்டியலெடுத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு முருகனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. ஆக முருகனுக்கே ஜாதியை பார்க்கறான். வள்ளியை கட்டி கொண்ட முருகனை வந்து தள்ளிவிட்டான். ஒரு மேல்ஜாதிக்கார தெய்வானையை கட்டிக்கிட்ட முருகனை ஏற்றுக்கிட்டு அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து கலவரம் பண்றான். இப்படி அவன் வணங்குற கடவுளையே இப்படி ஜாதி பாகுபாடு பார்த்து சமூக அநீதியை கொண்டு வருகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் திருமாவளவன் நமக்கு தேவை.